ஹாய் மக்களே, மாமன் பிரசாந்த் பாண்டியராஜ் அவரோட இயக்கத்தில் தினேஷ் புருஷோத்தமன் அவரோட சினிமாட்டோகிராஃபியில் ஹேஷம் மியூசிக் போட்டு சூரி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஸ்வாசிகா, ராஜ்கிரண், பாலசரவணன், விஜய் சந்திரசேகர், பாபா பாஸ்கர், கீதா கைலாசம் மற்றும் கேமியோ ரோலில் உன்னி முகுந்து நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு அலசுவோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு மேஜர் ரோலை வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்கிரிப்டாக அவங்க எழுதியிருக்காங்க. தாய்மாமன்கிறது எவ்வளோ ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஃபுல் கதையே போயிட்டுருக்கு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழித்து ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. சூரி வந்து தாய்மாமனை நடிச்சிருக்காரு. சூரி வந்து ஸ்வாசிகாவோட தம்பி ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 10 வருஷம் கழித்து பிறந்த பையன் அப்படிங்கிறதுனால தாய்மாமன் அப்படிங்கிற முறையில் சூரி வந்து அந்த குழந்தைய பாலூட்டி, சீராட்டி, தாளாட்டி, என்னென்ன ஆட்ட முடியுமோ எல்லாத்தையும் ஆட்டி பயங்கரமாக அந்த தாய்மாமனுங்கிற ரோலை வந்து அப்படி கேரி பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுது சூரிக்கும் அந்த பையனுக்கும். அவன் வந்து இவங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை. யார் அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வர்றதே இல்லை. சூரியோட வீட்லேயே தாய்மாமனோடையே அந்த பையன் செட்டில் ஆயிடுறான். ஒரு ஸ்டேஜில் ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கும் சூரிக்கும் கல்யாணம் நடக்குது. ஈவன் முதலரவு கூட நடத்த விடாமல் அந்த பையன் சூரியோடைய அட்டாச்சாக இருக்கிறான். இப்படி போயிட்டே இருக்கிறப்ப தான் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள், முரண்பாடுகள்லாம் வருது. ஒரு ஸ்டேஜில் ஒரு காது குத்து விழா அப்படிங்கிற நடக்கிறப்ப அந்த காது குத்து விழாவில் நடக்கிற பெரிய கலாட்டால் குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் திரும்ப ஒன்று சேர்ந்துதா, குடும்ப எமோஷன் எல்லாம் ஒட்டு மொத்தமாக கொட்டி எல்லா எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி வந்திருக்கிற படம் தான் மாமன். எக்ஸ்பெஷலி ஒரு காமெடி நடிகர் வந்து ஒரு ஹீரோவாக அவங்க அந்த பரிணமிக்கும் போது, அந்த ஹீரோ ரோலை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மக்கள் அவங்கள வந்து காமெடினாவே பார்த்து பழகிட்டாங்க. ஸோ முதல்ல தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நான் யார், எனக்கு என்ன கேரக்டர் சூட் ஆகும் இப்படின்னு எந்த ஒரு நகைச்சுவை நடிகர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரோ அவரால் மட்டுமே 100% சக்ஸஸாக பார்க்க முடியும். ஒரு நல்ல ஹீரோவாக ஹீரோன்னு சொல்ல கதையோட நாயகனாக தொடர்ந்து பயணிக்க முடியும். அந்த வகையில் நாகேஷ், வடிவேல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம சூரியையும் ஓரளவுக்கு க்ளோசர் டு தட் சேர்க்கலாம். கிட்டத்தட்ட அவங்க லெவலுக்கு வந்துட்டார். சூரிக்கு தன்னோட பாடி லாங்குவேஜ், தான் உடல் மொழி, தனக்கு என்ன மாதிரி கேரக்டர் சூட் ஆகுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால தான் அவரோட ஒவ்வொரு சாய்ஸ் ஆஃப் மூவிஸுமே அவருக்கு கரெக்டாக, அவருக்கு ஃபிட் ஆகிற ரோல் அவர் எடுத்து பண்ணுறதுனால சக்ஸஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த படத்தில் சூரிக்கும் அந்த பையனுக்கு இருக்கிற பாண்டிங்கை சொல்லியே ஆகணும். அந்த பையனுடைய ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி. எப்படி இவ்வளோ சின்ன வயசில் அந்த மாதிரி எமோஷன்ஸை அவனால் வாங்கி அதில் கொடுக்க முடிச்சதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தாய் மாமனாவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளவு நல்ல எமோஷன்ஸ், ஒவ்வொரு அந்த ஒரு க்ரோத் தெரியுது சூரியுடைய ஆக்டிங்கில். ஒரு நல்ல ஒரு நாளுக்கு நாள் முன்னேறிட்டே வராரு அப்படிங்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. படத்தில் நிறைய இடத்துல டைரக்டர் பாண்டியராஜ் அவருடைய படத்தோட சாயல்கள் அங்கங்கே வந்து தான் போகுது. பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்டர் பாண்டியராஜோட ஒர்க் பண்ணதுனால அந்த பாதிப்பு இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வராமல் பார்த்துக்க வேண்டியதுங்கிறது ஃப்யூச்சரில் இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சினிமாவில் இன்னும் மேற்கொண்ட ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா அந்த பாண்டியராஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வராமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசாந்த் பாண்டியராஜன் பேர் வந்து மேபி பாண்டியராஜ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால வச்சுருக்காரான்னு தெரியல. அது அவரோட பர்சனல் சாய்ஸ். இந்த படத்தில் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு கேரக்டர் வந்து ஸ்வாசிகா. ரப்பர் பந்துலேருந்து ஸ்வாசிகாவோட ஒவ்வொரு ஆக்டிங்குமே நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறாள். பிகாஸ் அவங்க இன்னும் சரியான ஒரு டேரக்டரை எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டேருந்து இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வரலாங்கிறது அடித்து சொல்லலாம். அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன ரோல் கூட எவ்வளவு பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியுங்கிறதுல அவங்க ஃபுல் சின்சியர் எஃபர்ட் போட்டு அந்த கேரக்டருக்காக அவங்க ரொம்ப மெனக்கெடுறாங்கங்கிறது அதை பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ கூடோஸ் டு ஸ்வாசிகா. ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்வாசிகாவுக்கும் ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கும் நடக்கிற அந்த வார், ஒரு என்ன சொல்ல கோல்டு வார்னு கூட சொல்லலாம். தம்பியோட பொண்டாட்டி அப்படிங்கிறது இவ வந்து அக்கா அப்படிங்கிற உரிமையில் ரைட்ஸ் எடுத்துக்கிறது, அங்கங்கே நடக்கிற கலாட்டாஸ்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்டென்ஸாகவும் அவங்க ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பையனை நம்ம பாராட்டி ஆகணும். அவனோட நடிப்பு வேறு லெவல். எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி பிட்வீன் சூரி, அந்த சின்ன பையன்
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு நிறைய நல்ல நல்ல சீன்ஸ்லாம் கூட சொல்லிட்டு போகலாம். எஸ்பெஷலி அந்த பையன் வந்து மாமாக்காக ஏங்குறது, ஏன்னா கல்யாணம் ஆனவொடனே ஒரு கலாட்டாவில் 2 பேர் பிரித்து வச்சுருவாங்க. அப்போ அந்த பையன் வந்து சூரியை பார்க்க முடியாமல் மாமாவை பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை காமிச்சிருப்பான். அதெல்லாம் எப்படி அவன் புரிஞ்சுட்டு பண்ணான்னு தெரில. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கை கட்டு போட்டிருப்பான். அப்போ சூரி வரதாக இருக்கட்டும், அவங்க 2 பேருக்கு நடக்கிற அந்த டாக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி வேறு லெவல். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம். ஈவன் ஹேஷமோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. என்ன ஒரு மேலும் நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். திஸ் இஸ் அ குட் ஸ்டார்ட் ஃபார் ஹிம். பாடல்கள் அப்படின்னு சொன்னால் இன்னொன்று பெருசாக எனக்கு ஒன்றும் பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். மேபி இன் ஃப்யூச்சரில் அவர் இன்னும் பெட்டராக கொடுப்பாருன்னு விஷயம். படத்தில் வர சண்டை காட்சிகள்லாம் கூட சூரி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. என்ன அவர் ஐ திங்க் அவர் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒரு ஹீரோவாக தன்னை கரெக்டாக அவர் ஷேப் பண்ணிகிட்டே வர்றாரு. தனக்கு கரெக்டாக சூட் ஆகிற கேரக்டரை பண்ணுறதுங்கிறது பாராட்டுதலுக்குரியது. இந்த 4 பேரை தவிர படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பாபா பாஸ்கர் இருக்காங்க, விஜய் சந்திரசேகர் இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, ராஜ்கிரண் சார் இருக்கார். இவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களுடைய கதாபாத்திரங்கள் அழுத்தமாக எழுதப்படலையோ அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்கிறது அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கிறது. கண்டிப்பாக நீங்களாம் ரொம்ப எமோஷ்னலான ஆளாக இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த பாண்டிங் நீங்கள் பயங்கரமாக இருந்ததுன்னா இந்த படம் உங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். யூ வில் என்ஜாய் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப அழுவீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஓவர் டூ ஆயிடுச்சோ, கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு காஃபி குடிக்கிறோம்னா அதில் எவ்வளோ தான் சக்கரை இருக்கும் அப்படின்னு இருக்கும். ரொம்ப சக்கரை போட்டாலும் குடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. பட் டூ மச் எமோஷன்ஸ். படம் வந்து என்ன சொல்ல, எப்போ பார்த்தாலும் என்னடா இது நம்ம கண்ணில் தண்ணி வர வச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ரொம்ப எமோஷ்னலான ஆளாக இருந்தீங்கன்னா படத்தில் வர ஒவ்வொரு சீனையும் பார்த்து அழுவீங்க. ஒருவேளை எமோஷ்னலான ஆளாக இல்லை அப்படின்னா ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு சொல்லி அழுவீங்க. இது இப்பயே சொல்லிடுறேன். இது பார்க்குற ஆளை பொறுத்து வித்தியாசப்படும். ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, எல்லோரும் உறவுகள் வேணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப அப்படியே என்ன சொன்னால் சில பேரில் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க என்டையர் ஃபேமிலி பீப்புளை. அவங்களுக்கெல்லாம் இந்த மூவி வேறு லெவலில் ஒர்க் ஆகும். சூரி இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காங்கிறது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். மேபி இன் ஃப்யூச்சரில் ஒரு டைரக்டராக கூட அவர் வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓவராலாகவே இது ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிட் அண்ட் பீசஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஒரு சீரியல் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. படத்தோட ஹார்ட் கோர் வந்து தாய்மாமன்கிற ஒரு ரோல். அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ, அதை விட்டுட்டு மிச்ச உறவுகளோட இம்பார்ட்டன்ஸையும் காமிக்கணும் படத்தில் அப்படின்னு ஒரு டைரக்டர் ஒரு மெனக்கெட்டு இருக்கிறது ஒரு சைடு பாராட்டுதலுக்கு உரியதாக இருந்தாலும் கதையோட ஒத்து போலியோ அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓவராலாகவே டூ மச் எமோஷன்ஸ், அதை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான எமோஷன்ஸ். நீங்கள் ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆளாக இருந்தீங்கன்னா போகும்போது மறக்காமல் ஒரு பெரிய டவல் எடுத்துகிட்டு போங்க. அந்த அளவுக்கு அழ வேண்டியிருக்கும். அவ்வளோ நல்ல நல்ல எமோஷ்னல் சீன்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலியோடு போய் எமோஷ்னலாக அட்டாச்சாக ஒரு நல்ல ஒரு மூவி பார்த்துட்டு வரணும் அப்படின்னா மாமன் இஸ் த ரைட் சாய்ஸ். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.